ராஜபாட்டை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்பொழுது சென்னையில மியூசிக் சீசன் நடந்துகிட்டு இருக்கு. மார்கழி மாசம், டிசம்பர் மாசம். இப்ப பலவேறு சபாக்கள்ல எக்கச்சக்கமான கச்சேரிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நாம சரியான ஒரு நபரை பத்தி பேசணும்னா அவர் இந்த மியூசிக்கோட சம்பந்தப்பட்ட ஒருவராக இருக்கணும். நம்ம இன்றைக்கு சந்திக்க இருப்பது பத்மபூஷன் டாக்டர் சி.வி. கோபாலகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இந்த மியூசிக் சீசன்ல உங்களுடைய கச்சேரிகள் எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப ரொம்ப நல்லாவே இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கச்சேரியும் என்ன சொல்ல ஒரு பெரிய சேலஞ்சு மாதிரி தான். அதாவது எங்க பாடுறோம், எந்த இடத்துல பாடுறோம், எப்படி இருந்தாலும் இறைவனை அடைய முடியும். அந்த அந்த கச்சேரியில டச் த ஃபீட் ஆஃப் காட் வித் மை வாய்ஸ், வித் மை மியூசிக். அது என்னோட குரல்னாலேயும் என்னுடைய வல்லமையாலேயும் அது ஒரு பெரிய சேலஞ்சு தானே. பிகாஸ் என்னோட வயசுனால அந்த அந்த வயசோடய சேர்த்து ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. அது கொஞ்சம் லேட் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதா? கிடையவே கிடையாது. இது நிறைய பேரும் கிடையாது. வாழ்த்தும் போது இது சொல்லுகிறார்கள். ரொம்ப இந்தியும் வந்திருக்கணும் சார். இந்திய அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இந்திய ஒரு அவார்டு வந்துருதுனால அதுக்கப்புறம் என்ன செய்யறதுங்க, என்ன செய்ய ஒரு கேள்வி வரும். அதனால அவார்டுகள் வந்துட்டு இருக்கும். நம்ம முன்னே போயிட்டு இருக்கணும். இன்னும் அதோட ஒரு நல்ல அவார்டு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. வராம இருக்கலாம். ஆனா நீங்க அவார்டை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா அத்தனை அவார்டுகள் வர்றது தகுதி இருக்கிறவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அத்தனை பேரு இன்னைக்கு அவார்டுகள் வந்திருக்குன்னா யார் கொடுத்துருக்காங்கன்னா அவளை மிக திறமை சேர்ந்து உழைச்சவாடு தான் கொடுத்துருக்காங்க. சிலருக்கு ஒரு 4 வயசு முன்னாடி கொடுப்பாங்க, 10 வருஷம் முன்னாடி கொடுப்பாங்க. அது சகஜம். அதுக்கும் தகுதிக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால நம்ம பெருமைப்படுறோம். யாருக்கு கொடுத்தாலும் நான் அவளை வாழ்த்துவேன், அவளை பொன்னாடை அணிவிப்பேன். சரி, அப்போல எனக்கு ஒரு சமயத்தில் அது வரும். இப்போ கிளீவ்லாண்ட் ஃபெஸ்டிவல் நான் முந்திக்கிறேன் தவிர நினைக்கூடாது. இந்த வருஷம் ஆரம்பிச்சது அப்படின்னா கிருஷ்ணகானந்த பாரு 9 வருஷம் முன்னாடி கொடுக்க வேண்டியது. அது என்ன, அது 50 வயசுக்கு மேல கொடுக்க மாட்டேன்னு தான் கொடுக்கலை. அதுக்கப்புறம் அப்படி போய் 10 வருஷம் வந்தது. நான் சந்தோஷமா வேண்டேன். அது கொடுக்கற அவார்டு எனக்கு இல்லை. என்ன வளர்த்தி ஆக்கி மனுஷனாக என்ன குருநாதாள், அவார்டு குருநாதாள், அவார்டு குருநாதாள், அந்த ஒரு முழு அந்த பாரம்பரியம் அத்தனை பேர் இருக்காங்க. அது அத்தனை. ஏன்னா வாழ்ல இதை பத்தி நினைச்சதே கிடையாது. ஊரை விட்டு வெளியில வர மாட்டான். அங்க குளம் இருக்கணும், குளத்துல தான் ஸ்நானம் பண்ணுவான். பக்கத்துல கோயில் இருக்கணும், அதான் கொடுப்பான். சந்தியாவதனை பண்ணப்புறம் தான் இது பாடினப்புறம் சாதனை பண்ணப்புறம் தான் கடவுள் தரிசனம் பண்ணப்புறம் தான் ஆகாரம். அப்படி வாழ்க்கையை நடத்தி அப்படியே போறவா. அந்த மாதிரி தலைமுறை வந்தோம் இல்லையா நம்ம. அதனால உங்களுடைய சின்ன வயசு இளமை பருவத்துக்கு போவோம். நீங்க ஒரு மல்டி டேலண்டட். நீங்க வெறும் பாட்டு வாய்ப்பாட்டு மட்டும் இல்ல, உங்களுக்கு மிருதங்கத்துல திறன் இருக்கு, வயலின்ல திறன் இருக்கு. இன்னும் என்னென்னவெல்லாம் வாத்தியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியாது, எனக்கு முழுமையா தெரியாது. முதல்ல எங்க இந்த மியூசிக் உங்களுக்கு ஆரம்பிச்சது? பாரம்பரியம் என்னுடைய சுட்டு சூழல் என்ன சொல்றேன். நான் பிறந்ததுல இருந்து எனக்கு விவரம் தெரியறது எனக்கு 2.5 வயசு ஞாபகம் இருக்கு. 2.5 வேணா பாக்குறவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, உங்களுக்கு இப்ப 82 வயசு ஆகுது. 82 ஆயிடுது. 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க. அப்ப என்ன, வீட்டுல பெரிய வீடு. என்னுடைய தகப்பனார் பேலஸ் மியூசிஷியன். மகாராஜாவுடைய குழந்தைல பாட்டுகள் படிக்கிறேன். பேலஸ் கேர்ள்ஸ் பிரின்சஸ். பேலஸ்னா எந்த அரண்மனை? கொச்சின் பேலஸ். சரி, கொச்சி மகாராஜா, கொச்சி சமஸ்தான, கொச்சின் ஸ்டேட், கொச்சி ராஜாவுடைய அரண்மனை. அங்க சான்ஸ்கிரிட்டும் அண்ட் இசையும் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. வெரி சாஃப்ட் பீப்புள். ஸ்மார்ட் ஸ்டேட், சின்ன அரசாங்கம். அவளுக்கெல்லாம் ரொம்ப வயசானவா தான் ராஜாவா ஆகவா. பட் அங்க அந்த காலத்துல உள்ள மகாராஜா சான்ஸ்கிரிட்லயும் இந்த பாம்பு விஷவைத்தியம் சொல்லுவாங்க. சரி, பாய்சன் தெரப்பி இல்லையா, அதுல வல்லுமை, ஜோதிஷம் வல்லுமை உள்ளவர். இப்ப எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கார்தால 6 மணி கார் கூட்டிட்டு போயிடும்.
ஒரு ராத்திரி 10 மணிக்கு தான் அப்பாவை பாக்குறது. அப்போ என்னுடைய என்வரன்மெண்ட் என்னோட சூழ்நிலை எப்படி நடக்காது அவளோட தான் இருக்கேன். இப்ப உங்க அப்பா வந்து இசை கலைஞர். என்ன எதுல பாடுவார்? பாடுவார், வாய்ப்பாட்டு. வாய்ப்பாட்டு பாடினார்னா ஒன்ஸ் மோர் இல்லாம கச்சேரி அந்த காலத்துல. சரி. எங்க தாத்தா 1938 செத்து போயிட்டார், அப்புறம் பாட்டே விட்டுட்டார். சரி. உங்க தாத்தா இறந்த உடனே உங்க அப்பா வந்து பாட்டை விட்டுட்டார். அது பெரிய தப்பு. அந்த அளவுக்கு தான். அவரும் வீட்டுல பெரிய குடும்பம். எங்க தாத்தாக்கு 12 குழந்தைகள். சரி. 6 பொங்கல் 6 பிள்ளைகள். சரி. எங்க அப்பா 3வது பிள்ளை. பட் அவர் தான் டேலண்டட். 17 வயசுலயே வேலைக்கு போய் சம்பாதிச்சு கச்சேரி பண்ணி சம்பாதிச்சு தாத்தா வாங்கி அப்பா பாட்டு சித்தப்பா மிருதங்கம் குடும்பமே வந்து ஒரு இசை கச்சேரிக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே உட்காந்து முடிச்சிருந்தா ஒருத்தர் தூதி பேசிக்கவே மாட்டான். தாத்தாவும் அப்பா தாத்தாவும் கொஞ்சம் நெருக்கனால பாட்டு சத்தமா பாடப்படாது. மைக் இல்லாத காலம். சரி. அது வயலினோட சேர்த்து பாடல வயலின் கேட்காது. அப்ப அது வந்த பாட்டுக்கும் வயலின் சேர்த்து மிருதகம் வாசிக்கணும். சரி சரி. ஒவ்வொரு கச்சேரியும் டென்ஷன் ஆகும். ஆனா சாத்தியமா பாடுவார். ஸ்ரீரசகா பாடினாலும் சரி, எவரணி பாடினாலும் சரி, எந்த பாட்டு பாடினாலும் சரி, கரகோஷம் ஒன்ஸ் மோர் இல்லாத கச்சேரி. அப்படி ரசிகர்களை மகிழ்வித்த ஒரு பரம்பரை. சரி. சோ அதுல வந்து நீங்க கத்துக்க ஆரம்பிச்சதுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்ப மியூசிக் நம்ம உடம்புக்குள்ள வந்ததுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாம் இருக்குமா? அவங்களுக்கு கூட எல்லாம் பார்த்த மிருதங்கம் நிறைய வாசிச்சுட்டு இருப்பா. அப்ப போய் வந்து அப்படி கையில பிடிக்க வாசி. யாரு மிருதங்கம் வாசிப்பா? சித்தப்பாவோட சிஷ்யா. உங்க சித்தப்பா வந்து மிருதங்கம் சொல்லி கொடுத்துட்டு. ஆமாம். சரி சரி. அப்பு நம்பியாருங்கிறவர் கார் பஸ் டிரைவர் ஆகும். சரி. அப்போங்கிறவர் வந்து பஸ் கண்டக்டர், பஸ் அந்த டிக்கெட் மாதிரி ஆட்காரு. அந்த மாதிரி ஆட்கார எல்லாரும் கலந்துகிட்டுனா ஒரு சிஷ்ய கோடிகள்னு வச்சுக்கோங்களேன். சரி. அந்த பரவலா வந்து அவளுக்கெல்லாம் எங்கிட்ட ரொம்ப குழந்தையா இருக்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பேன். பேசுறது நம்ம புரியும். அவளுக்கு விளங்குற அளவுக்கு மியூசிக்க பத்தி பேசுற ஒரு திறமை. நோண்டி கேட்பேன். மானசத்திற்கு முதல் பாட்டு பாடினா செம்முடி சீனிவாசர் வந்து பாடிட்டு போயிருக்காரு பிரமேந்திராவுடைய. அதை பாடினேன்னு சொல்லுவாங்க. மழையா இருக்கும். அதே மாதிரி கேட்டு கேட்டு அப்புறம் வந்து 5வது வயசுல இந்த பேலஸ் ராயல் மேரேஜ் திருத்தாலிச்சாரத்துன்னு சொல்லுங்க. 50-60 பிரின்சஸஸ் வந்து அவளை கல்யாணம் பண்ணுவோம். மொத்தமா கல்யாணம் நடக்கும். அது கேரள சம்பிரதாயம். அது ஓஹோ. அதாவது ராஜாவுக்கு நிறைய அம்சங்கள் அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி நம்பூதிரி மாற வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருவா. அது அந்த திருத்தாலிச்சாரத்தை சொல்லுவாங்க. அவளுக்கு வந்து பகவான் வந்து கையில் தாலி கட்டுற மாதிரி. அப்புறமா வயசான அப்புறம் அவன் தேவ் சூஸ் அவ வேற யாரையும் கல்யாணம் பண்ண அவன் சூஸ் பண்ணிட்டு சிலவா அவளையும் பண்ணலாம்னு பண்ணலாம். அவளே அத வந்து பெரிய ஆகோஷமா. இது ஒரு தனி ஒரு கல்ச்சரல். இப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் போயிடுது. என்ன மேட்ட என்ன சொல்றது மேட்டர்னேட் தாய் வழி சமூகம். அதுல வந்து ரொம்ப விமர்சையா கொண்டாடும் போது என்னுடைய 5வது வயசுல நினைக்கிறேன். அப்பதான் பெருசாங்க அவ அப்பா எல்லாம் தானே அப்போ ஆர்கனைசர். செம்மங்குடி அங்க செம்பை வித்யாபாகர், செம்மங்குடி சீனிவாசர், அரியக்குடி ராமானுஜயங்கார், மகாராஜபுரம் இவெல்லாம் வந்து அங்க கச்சேரிக்கு அவ வந்து பாடினா அந்த நிகழ்ச்சி. இந்த திருத்தாலி சுற்று எனக்கு அது வந்து இன்னும் விரிவா ஞாபகம் இருக்கு. அந்த கச்சேரிகள் பாடினது எல்லாம். சரி. அந்த இம்பாக்ட் அந்த மேடையில உட்காந்துக்கிறது வந்து அழகும் பெரிய கும்பு பாரகாடு மணியை பார்த்தேன். இங்க வாசிப்பு அப்படி. அப்புறம் ராஜவாணிக்கம் பிள்ளை வயல் செவட எங்க வாத்தியார் ராமநாதபுரம் முருகூதி அவர் சின்ன வயசு இப்பதான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கா போட்டு இருக்கு. சரி. பெரிய குங்குமம் போட்டு இவர் மகாராஜா மிஸ்னாயர் அதே மாதிரி போட்டு அதெல்லாம் நம்ம என்ன இதெல்லாம் பார்த்த உடனேயே இதுதான் நாம ஆகணும், இதுதான் நம்மளுடைய வழி அப்படின்னு உங்களுக்கு தோணி இதுதான் நான் வந்துருது. சரி சரி சரி. சோ முதல் அந்த கத்துக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு முதல்ல மிருதங்கம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமாவே வந்து மிருதங்கம் மட்டும்தான் அப்படிங்காம அதை தாண்டி வந்துடுது. நான் நினைச்சது அறியாமல வந்து விதுல குமுருக்கதா பாடுவேன், இந்த பராக்கா பாடுவேன் எல்லாம் வெளியில இருந்து யாராவது. உங்க சித்தப்பா வந்து மிருதங்கம் கத்து கொடுத்துட்டு அதை பார்த்து மிருதங்கம் வந்தது. அப்ப வாய்ப்பாட்டு எப்படி வந்தது உங்களுக்கு? அப்பா சிஷ்யா இருக்கானே அப்பா என்ன 8-9 வயசுல அப்பா பாட புரிஞ்சமா புரிஞ்சு கேட்கற அப்பா பாட புரிஞ்சு கேட்கறது 7-8 வயசா எடுத்து நான் கச்சேரி வாசிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு நான் சொன்னேன் 7வது வயசுல நவராத்திரியில வாசிச்சேன்னு சொன்னேன். அப்பதான் அப்பா பாடி கேட்கிறேன். ஆமா. அப்ப அவளுக்கு அந்த காலத்து வித்வான்கள் எப்படி நினைக்கா அவளுக்கு மிருதங்கம் வந்து should not be
எஃபெக்டிவ் அக்ரெசிவ், அதாவது டாமினேட்டிங்கா இருக்க கூடாது, கூடவே கூடாது, ரொம்ப மைல்டா வாய்ப்பாட்டை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காம இருக்கணும். அது நமக்கு அது அது எகென்ஸ்ட். நான் அதுக்கு அந்த பிரின்சிபல் நான் நல்லா வாசிக்கிறேன்னு ஒரு அபிப்பிராயம். அப்ப வாசிச்சாச்சு இடைஞ்சு வாசிக்காதே சொல்லுவாரப்பா. அடக்கு முடக்கா வாசிக்கிறது. சரி, இடக்கடுக்கா வாசிக்கிறதுல எனக்கு தெரியல. அது கையில வருது, நான் வாசிக்க வருதுன்னா அது தெரியல அல்லவா, அதை வாசிப்பேன். ஒரே கம்ப்ளைண்ட், வீட்டு கச்சேரி முடிஞ்சு போனா பாட்டிட்ட ஒரே என்ன வாசிக்கிறேன் நீ சிபாரிசு பண்றீங்க, கூட்டிட்டு வந்து இவங்க வந்து மேடையில ரொம்ப தொல்லை பண்றான், அநியாயம் பண்றான், பாடவே முடியல என்னால. சோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல என்னுடைய சுற்றுச்சூழல் வந்து எல்லாம் வித்தியார்த்திகள் பேசுறதெல்லாம் சங்கீதம். அவன் இப்படி வாசிக்கல, இப்படி பாசிச்சான், இப்படி வந்தான், இப்படி பண்ணா, அந்த இடத்துல இப்படி பண்ணிருக்கணும் சொல்லுவு. இந்த நெளிவு சொல்லுவு இருக்கே அதெல்லாம் அப்படி ஈஸியா காது உள்ள போயிடுச்சு. நீங்க ஒரு இசை குடும்பம், ஆனாலும் நீங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஏன் வீட்டுல எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருந்தது? மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார், மிடில் கிளாஸ் பிராமின் ஃபேமிலியில மூத்த பிள்ளை ஃபர்ஸ்ட் தான். சரி, நான் வந்து சங்கீதத்தை நம்பி பிழைக்க முடியாது, சங்கீதத்தை நம்பி பிழைக்க முடியாதுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே அப்ப தெளிவாக்க. அதுல என்ன செய்யறது, படிச்சு கிடைச்சு ஒரு கிராஜுவேட் ஏதோ ஒரு காத்திரி ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் ஒரு கிளார்க்காவோ ஏதாவது கிடைச்சாச்சுன்னா தவறாம மாசத்துக்கு காசு வந்துடும். அந்த நம்பிக்கை அவளுக்கு. எனக்கு சிறுவா வராது, இப்படி எண்ணம் போடாதீங்க நான் சொல்லி என்னைக்கு இந்த எண்ணம் கிடையாது. நீங்க சொல்ற வரை படிக்கிறேன். இந்த 8வது வயசுல எங்க வாத்தியாருக்கு வாசிச்சேன் நான், அந்த கதையை ஒரு தனிக்கிறேன், அது இருக்கட்டும். அப்ப வந்து அவரு சொன்னார், ஏய் இன்னமும் வாசிக்கிறான் பாருடா அப்படி சொன்னாங்க. என்னோட விட்டுடுவோம், யாருமே கிடையாது மதுராசில, முருகனே கிடையாது, மணியை தவிர யாரும் இல்லை, நீ மணி 2 பேரும் தான் இருக்கான். சரி, இல்லையே அவன் வந்து பெரிய பையன், அவன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் அனுப்புறேன். காலேஜ் முடிச்சா 10 முறை தான் காரா இருப்பான் பண்றது. நம்ம 10ல 11 இருப்பான் அவன். வேண்டாம் அது சொன்ன விடாதே அந்த மாதிரி அவனை. நான் 19th இயர்ல என்னோட 19வது வயசு 1912ல சென்னைக்கு வந்தேன். ஒரு 100 ரூபாய் நோட்டு சில்லறை கையில, காலேஜ் ட்ரெயின்ல விழுந்து போச்சு. இவாள்கிட்ட அப்பா அம்மா சொல்லிக்கிறத, காலேஜ் செருப்பு கிடையாது, ஒரு முறைதாங்க ஒரு சுருதி பாக்ஸ், 2-3 ட்ரெஸ் சேஞ்சு, 5-4 ரெக்கமெண்டேஷன் லெட்டர். அப்பா சீக்கிரம் மனசு கொஞ்சம் கூட பிரியம் இல்லாம அனுப்பினாங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பிரேக் வந்து ஒரு சினிமா ஸ்டுடியோ. அத்தனை பேரும் அப்போ அந்த வேடிக்கை கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஜி ராமநாதன், இவர் சிஆர் சுப்பராமன், அவெல்லாம் பெரிய டாப் மியூசிக். இப்ப ஜி ராமநாதன் பார்த்த உடனே ஒண்ணுக்கு பழக்கமுறை கேட்ட மாதிரி தெரியுது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இல்ல கொஞ்சம் மியூசிக் தெரியும் அதனால இருக்கலாம்னு. நீ வா சொல்லிச்சா, நீ தபலா வாசிப்பா, தபலாவோட வாசிக்க முறை தான் வாசிப்பேன், பாடுவியா அப்படி பாடு, மியூசிக் தெரியுமா, மியூசிக் தெரியும் சொல்லிச்சேன். நீ எனக்கு அசித்தாரு சொல்லிட்டேனா பாருங்க எப்படி. இதுதான், அதாவது நீங்க வந்து வேற ஏதோ திசையில போயிருக்கலாம், உங்களை இழுத்து ஒரு சினிமா நடக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து அங்கிருந்து ஒரு மியூசிக் கல்மினேஷன் கேளுங்க. உடனே சந்தோஷமா எங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் போட்டேன். அடுத்த நாளைக்கு ஒரு தந்தி வருது, மதர் நாட் வெல்கம் ஹோம். ஆஹா, அடிச்ச பிறகு ஒன்னா அப்பா அம்மா வந்திருக்கா ஸ்டேஷனுக்கு. என்னாச்சு, சினிமா எல்லாம் நடக்காத, அதாவது எனக்கு எங்க இங்க இது வரப்போகுது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். காசு சொல்லிட்டு மாதிரி அதெல்லாம் நடக்காது, நீ மூத்த பிள்ளை சினிமாக்குள்ள போனா உங்களே ஒன்னே எனக்கு கிடைக்கும், சினிமாக்குள்ள போனா கெட்டு போயிடுவேன். ஆமா, திரும்பி வா காத்துல சரிங்க பேங்க்ல இங்க வேலையும் இருக்கு, ஆத்து வாசல்ல 75 ரூபாய்க்கு அது போறோம். சரி, சத்தியம் பண்ணி நீ சினிமாக்குள்ள போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி அப்புறம் ரொம்ப 1 மாசம் இருந்து அப்புறம் திரும்ப வந்து ஜாயின் பண்ணேன். திருப்பி சினிமாக்கு தான் வந்தீங்க. நீங்க வந்து சினிமா விட்டு ஓடினாலும் சினிமா ஏதோ ஒரு விதத்துல உங்களை தொடர்ந்துட்டு இருந்தது. முக்கியமா வந்து சினிமால பல முக்கியமானவர்கள் உங்கள்கிட்ட தான் மியூசிக் கத்துட்டு இருக்காங்க. என்னுடைய பாக்கியம் அது, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஜேசுதாஸ் கிட்ட கத்துக்கலாம், அது சொல்லணும். நிறைய பேர் பேப்பர்ல எழுதுறாங்க. எங்க ஏசுதாஸை வந்து நான் என்ன பண்ணேன்னா கர்நாடிக் மியூசிக் வான்னு இழுத்தேன். அப்புறம் வந்து என்னோட வாத்தியாரை கொண்டு சேர்க்க வச்சேன். என்ன அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டாம்பு வேண்டி இருந்தது. சினிமாக்காரன் ஒதுக்காம இருக்கிறதுக்கு எங்க வாத்தியார் தான், அவர் பிறந்த மனசு உள்ளவர், அவர் கொண்டு வரணும். அவர் சொல்லி வச்சு எங்க பாதி பாடல்களை எங்க வீட்டுல தான் கத்துனாரு. எங்க வாத்தியார் எங்க வீட்டுக்கு வருவார், தாஸ் எங்க வீட்டுக்கு வருவார், இங்க சென்னையில. அப்புறம் வந்து
மேடையில பக்கத்துல உட்காந்து பார வச்சாரு என்னோட குருநாதர் அவரை தாசா எழுதாரு. ரொம்ப பிடிச்சது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, ஜனங்களுக்கு பிடிச்சது, அவரும் சந்தோஷமா. அப்படி சிஷ்யன் நான் வணக்கம். ஏன்னா இன்னும் சிஷ்யனே கிடையாது. பட் வயசுல பெரியவன் நான். அதனால ஐ ஹேவ் பீன் a guide and a philosopher. அது என்னைக்கு இருக்கணுமே. ஆனா இளையராஜா இதெல்லாம் என்ன சிஷ்யம் 100%. இன்னைக்கும் நான் பெருமையா என்னோட சிஷ்யன் சொல்லுவேன். அது கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி அது நடந்தது? அவர் எப்படி உங்கள்ட்ட பாட்டு கத்துக்க வந்தார்? ராஜா அது எப்படி ஆச்சு? அவர் அந்த 2-3 வாத்தியார்கிட்ட ட்ரை பண்ணார். அவரு சரி, அவருக்கு என்ன வேணும்னு அவளுக்கு தெரியல. அது சொல்லித்தரத்துக்கு கர்நாடிக் மியூசிக் கத்துக்கணும்னாக்கா எனக்கு நாங்க சின்ன வயசுல சொல்லிவிட்டேன், இந்த அவேர்னஸ் அபவுட் ஆர்ட், அதாவது இசையனுடைய நுட்பங்கள், அது எப்படி யாருக்கு என்ன வேணும்னு தெரியறதுக்கு, அதுதான் என்ன குருவாக்குறதுக்கு காரணம். ஏன்னா எனக்கு அது தெரியாது. சின்ன வயசுல நானே எனக்கு தயார் பண்ணோம். இதை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணோம், இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது என்ன பண்ணோம், 10 பேர் கச்சேரி கேட்பேன். அதுல இருந்து அதுல ஆன்சர் எனக்கு வந்துடும். சொல்லித்தர மாட்டான், நீ தெரிஞ்சுக்கோ, கேட்டுக்கோ, தெரிஞ்சுக்கோ. அது நான் சொல்லித்தர மாட்டேன், ஆனா நீ கத்துக்கோ, அதுக்கான வழியை நீங்களே உருவாக்கி. அதான் இளையராஜா உங்கள்கிட்ட வர்றப்ப அவருக்கு என்ன தெரிஞ்சிருந்தது, என்ன தெரியல, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இது ஒரு அவர் ராஜாவுடைய என்ன மாதிரி இது காரணம் என்ன, சிமிலாரிட்டி இல்லையா? அது என்ன மாதிரிதான் அவரும். அவளை எப்பவுமே சரிச்சாகும். என்ன வேணும், என்ன கத்துக்கணும், நான் என்ன செய்யணும், அதுக்கு என்ன வழி, நான் புரிஞ்சுக்கிறது என்ன வழி, நான் புரிஞ்சுட்டு என்ன செய்ய போறேன், அந்த திஸ் என்கொயரிங் மைண்ட் இருக்கு. அது உங்கள்ட்ட கேட்டுட்டே இருப்பார். அல்ல அது இருந்தது எனக்கு. அது உடனே எனக்கு தெரிஞ்சது. நான் அவர்கிட்ட என்ன மிந்தியெல்லாம் வருவார். அவர் இந்த ரஹ்மானோட அப்பா சேகர், அவெல்லாம் ராஜா, அவெல்லாம் வருவா, எல்வைக்கிறாங்க. அவெல்லாம் சண்டே எங்கிட்ட வந்து பேசிட்டு நிறைய பரிமாறுவாங்க. பேசி எங்களுக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு பயம். அந்த காலத்துல நிறைய பரவலா கச்சேரியில பண்ண ஃபிகரா ஒரு மாதிரி ஒரு ஃபிகர். அப்பதான் வந்து ஒரு நல்ல ஒரு அறியப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மியூசிஷியனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு. அப்போ என்னாச்சு கேட்டேன். அப்ப அவர் சொன்னா, எனக்கு வந்து இசையை பத்தி, கர்நாடக இசையை பத்தி, இசைன்னு அது கர்நாடக இசை சொல்ல மாட்டேன், மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக்னா அதனுடைய நுட்பங்கள் எனக்கு புரிஞ்சுக்கணும். நான் பாட வரல, பாட்டு கத்துக்க வரல, என்ன எனக்கு பாட வருமோ தெரியும் குரல். அந்த சமயத்துல அவர் வந்து ஃபிலிம்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அந்த சமயத்துல உங்கள்ட்ட வர்ற கம்போஸ் பண்ணி இருந்தா நிறைய சின்ன இந்த கிளி அன்னக்கிளி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பட் பிகினிங் ஏர்லி ஸ்டேஜஸ் வச்சுக்கோங்களேன். சரி. ஸோ அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப ரொம்ப அழகா சொன்னார். எனக்கு தனிப்பட்ட முறையில் டைம் கிடைச்சதுனாக்கா நான் இசையில தான் இருக்கேன். நான் கம்போஸ் பண்ணி வித்வாங்களை நான் பணம் கொடுத்து சண்டையில ஸ்டுடியோ ஹையர் பண்ணி மியூசிக் கம்போஸ் பண்ணி என்னென்ன சிச்சுவேஷன் பண்ண என்ன பண்ணி கம்போஸ் பண்ணி அந்த டேரக்டர்ஸை போட்டு காட்டுவேன். அப்படிதான் நான் இருந்தேன் சார். ஏதோ ஒரு 2 சான்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு அந்த தாகம், சரியான வார்த்தை, எனக்கு அந்த தாகம் இருக்கு, இசை வேலை தாகம் இருக்காது. அந்த தாகம் தனியனாக்கா அதுக்கு எனக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தோன்றது. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா பறந்த காதை வச்சுட்டு ஒருத்தன் இதை தெரிஞ்சுக்கு வந்தானாக்கா இந்த இதுக்கு என்ன கொடுக்க வேண்டிய மதிப்பு ஆயுஸ் பூரா இருக்கும். சரி ஆச்சா. அப்படி வந்தது சரி பேஷா. இப்ப 7 மணிக்கு நான் எனக்கு ஸ்டூடியோ போனேன், 4:30 மணிக்கு தான் டைம், 5 மணிக்கு தான் கத்துக்க முடியும். வா காலம்புற. ஆமா, 4:30 மணிக்கு வரல, போன் கால் வரேன், நான் எழுப்பேன், வரையா இன்னைக்கு இந்த கிளாஸ் உண்டாரு, கண்டிப்பா வரேன்னு சொல்லுவேன். சில நாள் ஈரத்தாலே குளிச்சு அப்படி ஈரத்தோட வருவேன். நான் தௌட்டி விடுவேன். என்ன மூக்கு அடிச்சுக்கும் ஸ்டூடியோல 10 மணி நேரம் நீ ஏர் கண்டிஷன் இருக்க போற, குரல் பண்ணிடுறேன், குரலை பார்த்து நாங்க கவலைப்படணும், நீ பாடி காட்டுறேன், என்ன பண்றது, ஏதாவது சமத்தா எப்படி பாடு. அந்த நுவான்ஸ் பாடினாக்கா 90% ஆர்டிஸ்ட் பாட வராது அந்த நுவான்ஸ். அப்படி ஒரு மூளை சொல்லப்படாது. என்ன ஒரு என்ன இசையில என்ன ஒரு பகவான் கல்விக்கு நீ இதை நீ செய்யறதுக்கு நீ பிறந்திருக்கான்னு சொல்லி விட்ட மாதிரி அப்படி ஒரு புத்திசாலியாகும். லயமாகட்டும், ராக ஞானம், அந்த சிச்சுவேஷன் ஞானம், இந்த நாதத்தினுடைய ஞானம். ஒரு இடத்துல ஒரு நங்குன்னு போட்டா ஒரு சொல்லி அது 1000 வேற ஆல்டர்னேட் போட்டா வராது, அது அங்க வரும். அந்த மாதிரி என்ன இசை நுட்பம் சொல்லாத, அதுக்கு தண்டு அதிக நுட்பம்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் உள்ள காது அறிவு இது தெரிஞ்சோடனே ஒரு ராகத்துல ஏதாவது ஒரு கிருதியை கத்துனானக்கா அடுத்த நாள் ஒரு கிருதி வரும். இந்த இதுக்கு சம்பந்தமே இருக்காது. ரொம்ப ரெக்கார்டிங் இந்த கேள்வி இப்ப கேட்டே ஆகணும். உங்களுக்கு வந்து மியூசிக்கோடைய நுட்பம் தெரியறது, சொல்லித்தர தெரியறது,
இப்படி உங்களுடைய ஸ்டூடெண்டாக நீங்க பாக்குற ஒருத்தர் வந்து அவர் எப்படி நீங்க உங்களோட கம்பேர் பண்ணுவீங்க? அதை தாண்டி அவரால் வந்து ஒரு மியூசிக் கேட்டு அடுத்தடுத்து கம்போஸ் பண்ண முடியுது. அதுதான் குரு. சாதாரண குருவுக்கு பொறாமையா இருந்திருக்கா? இல்ல, கிடையவே கிடையாது. அதான் குருநாதாளுக்கு எப்படின்னா சரியான 100க்கு 100 குருநாதன் ஆனக்கா அவன் உள்ளத்துல பொறாமைக்கு இடமே கிடையாது. சரி, பெருமைக்கு தான் இடம் உண்டு, அறிவறுப்புக்கு இடம் உண்டு. அது உண்டு. என்ன சொன்னதை கேட்கல போன அது உண்டு. ஆச்சா, வேற ஒரு விதமான குசும்பு அது இதெல்லாம் ஒண்ணும் வரவே வராது. பெருமை தான். வளர 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 பெருமை வரும். என்ன அது நமக்கு செஞ்சு சொன்னது பிரயோஜனப்படுறது, உபயோகமா இருக்கே, அதை செய்ய முடியாது. ஒரு வாட்டி எங்கேருந்தோ ஒரு சமயத்துல கோயம்புத்தூர்ல இருந்தோ கச்சேரி முடிஞ்ச ஒரு சமயத்துல இது சொல்லி வச்சேன். பெல்ஹிர ராகத்துல என்ன பாட்டு அது நான் ஒரு சொல்றேன். அது வந்து దొరకునా ఇటువంటి అది సినిమా இப்பதான் தெரியுது வயசோடு இம்பாக்ட். దొరకునా ఇటువంటి சினிமா அது அப்புறம் அது வந்து அப்புறம் வந்தது. எங்கிட்ட கத்துக்கிறதுல இந்த దొరకునా பெலஹரி ராகத்துல சொல்லி வச்சேன். சரி, அதுக்குள்ள முடிச்சாச்சு, பாடி முடிச்சாச்சு. சென்னை வரத்துக்குள்ள பாட முடிச்சாச்சு. கார்த்தால ரெக்கார்டிங் இருக்கு. சரி, முடிஞ்சா வரையில ஆகிட்டாங்க. நீ சொல்லு அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி சொன்னேன். வந்து அது சாங் கம்போஸ் பண்ணி எல்லாம் பண்ணின்னு கூந்தலிலேன்னு ஒரு பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு. அப்ப அடுத்த நாள் தான் ரெக்கார்டிங். ஆற பாடுறேன்னு ஜேசு பாடுறாரு. நீங்க வந்துருங்களேன். இருக்குன்னு கிடையாது. இல்ல எனக்கு கொஞ்சம் பாருங்க வாங்குவாங்க. நான் போனேன். அப்படி பிலஹரி அப்படியே அதுக்குள்ள பூரா அடைச்சி வச்சு அதை டெக்கரேட் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. இந்த பாட்டுல சம்பந்தம், ஆனா துறக்குனாக்கு சம்பந்தமே கிடையாது. தாட் இஸ் த விஷனரி. நோ, ஒரு விஷனரியா ஒரு கலையை பார்த்தான்னாக்கா கண்ணில வேற விஷயம் வரும். இங்க கடவுளும் இருப்பார் கூட, ஒரு தூண்டுகோலா இருந்துட்டு என்ன வரணும் அது அது ஃப்ளோ. என்ன கிளாஸ் முடிச்சுட்டு அங்க போனானுங்க, ஸ்டுடியோல போறது 7க்கு போனாருன்னா பை 9 6 parts மியூசிக் ரெடி ஃபார் தட் டேஸ் மியூசிக் ரெக்கார்டிங். அது என் கிளாஸுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அது ட்ரிகர். அதான். சோ அந்த மாதிரி இன்னைக்கும் ஈஸியா இன்னைக்கு இளையராஜால இருந்து அடுத்து நீங்க ஏஆர் ரஹ்மானோட அப்பாவும் வந்து உங்கள்கிட்ட கத்துப்பார், உங்கள்கிட்ட பேசுவாருன்னு சொன்னீங்க. அவள்லாம் அந்த காலத்துல என்ன சொன்ன, ரொம்ப பரந்த மனசுள்ள யங்ஸ்டர்ஸ். அவ நியூ ஜெனரேஷனாக்கு அன்னைக்கு. சரி, மற்றவாள்லாம் ஏதோ ஒரு ஆகாசத்தை பறந்துங்கிறது தரையோட இருக்கவா, வெரி கிரவுண்டட் சொல்லுவாள். நல்லா அந்த ஸ்திரமா இருக்கிறவா. அப்ப அவளுக்கு கியூரியாசிட்டி, இன்ஸ்பிரேஷன் வேணும். ஆனா போனா ஒரு புதுமையை விரும்புற ஒரு ஆள்கிட்ட போனாலும் அது கிடைக்கும். சரி இல்லையா? பேசுறது நிறைய வருமே, அதுல இருந்து வருவான். ரஹ்மான் வந்து என்னுடைய ஊர். அவன் அந்த மட்ராஸ்ல 4 பேர் இருந்தா, சிவமணி, ஜோஜோ அண்ட் ரஹ்மான், திலீப் அண்ட் யாரு ஜானி, 4 பேர் டீமா ஏதோ பண்ணியிருந்தா. அப்ப நான் அவள்கிட்ட சொல்லி நம்ம ஜாஸ் பண்ண போறேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். சரி, மதுரை தோனி என்னுடைய ஐஐடி இதுல வாழ்ந்து மார்டி கிராக் பண்ணேன். சரி, நீங்க எல்லாம் கூட வாசிங்க சொல்லி வந்தேன். வந்தாங்க. எந்த வருஷம் இது? 70s இருக்கும். 70s. சரி, அப்போ கீபோர்ட்ஸ் வாசிச்சு திலீப். சரி, விசார்ட், அசாத்தியமான திறமை. ஒரு வாட்டி சொல்றதுக்குள்ள அத்தனை வந்துடும். அப்படி இருக்கிறத இன்னும் இருக்கு. தூர்தர்ஷன் நிறைய எனக்கு வாசிச்சிருக்காரு கீபோர்ட். என்னோட இதுக்கு உங்க ப்ரோக்ராம் நிறைய வாசிச்சிருக்காங்க. ஒரு 5-6 வாசிச்சிருக்காரு. வெரி ப்ரொஃபஷனல் வந்தா குவைட், அப்படி குவைட் கர்மா என்ன சொல்ல கர்மசிரத்தை. ஒரு வாட்டி சொன்னார், ராமப்பிரியால வந்து இந்திரா காந்தியோட இதுக்காக பிறந்த நாளுக்காக பிரியதர்ஷினி ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். ராமப்பிரியால ஒரு காம்போசிஷன் பண்ணேன், எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல். 2ஆம் பொறுத்து எனக்கு போன் பண்ணேன், சார் உங்க ராமப்பிரியால 9 ஜிங்கிள்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு ஜிங்கிள்ஸ் சம்பந்தம் கிடையாது, பட் இன்ஸ்பிரேஷன். அது நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சாஸ்திரிய சங்கீதம் இருக்கேன், அது வந்து வேதங்கள் எல்லாம் சொல்ற மாதிரி அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். சரி, ஒரு லைன் கிடைச்சதுனாக்கா சாமஜ வரங்கம்னா எந்த ஒரு லைன் கிடைச்சுன்னா அதை வச்சு 4 பாட்டு பண்ணலாம். சரி, புரியுறதா? அதுக்கு சோர்ஸ் அப்படித்தானே. இசைகளை வந்து அப்படி பாக்கலாம. எனக்கு ரொம்ப சினிமால ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன உங்களுக்கு சொன்னா நம்ப மாட்டேன். சொல்லுங்க. ராசாவியன்
ராசாவே தெரியும் இல்லையா? இது ராசாவே ஒன்ன நம்பி அந்த பாட்டு. சரி. அதுல ஏன் அது உங்களுக்கு பிடிக்கிறது? அது வந்து ரா ஹியூமன் எமோஷன் இருக்கே, அந்த அந்த ஹியூமன் எமோஷனை வந்து வேற ஒரு விதமாக சித்திரிக்க அது மியூசிக்ல கொண்டு வர முடியாது. ஒரு கீர்த்தன வடிவிலையோ இல்ல ஒரு விருத்தம் வடிவிலையோ ஒரு வடிவிலையோ அந்த பாட்டை அந்த உணர்ச்சியை இப்படி பாடினா தான் வரும். தம்புரா சுருதியோ மிருதங்கமோ ஒன்னும் கிடையாது. சரி இல்லையா? அது ராஜால ஒத்தனாதான் முடிஞ்சிருது. ஃபில்ம் மியூசிக்க பத்தி பேசுறப்ப இளையராஜாவோட ஸ்டைல் இது, ஏஆர் ரஹ்மானோட ஸ்டைல் இது அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. உங்க பார்வையில இருந்து அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, ஒரு ஏன்னா நீங்க தான் வந்து ரொம்ப ஓப்பனா இந்த மியூசிக்க பத்தி இவ்வளவு ஸ்லாகிச்சும் இவ்வளவு ஆர்வத்தோடையும் பேசுறவர், அதனால கேக்குறேன். அது ஒரு சிம்பிளா சொல்லலாம். ராஜா இளையராஜா அப்படின்னா ராஜா ராஜான்னு சொல்லிட்டு ராஜா வந்து காம்ப்ரமைஸுக்கு ஆள் எல்லாம் அந்த ஜெனரேஷன். எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அப்புறம் வந்த ஆள். விஸ்வநாதனே நிறைய பாவம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த அளவுக்கு பாட்டு வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்ப தட்சிணாமூர்த்தி இருந்தாரு, 90 வயசு மேல இருந்தாரு. அவர் வந்து 99% வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தொட மாட்டார். எல்லாமே இந்திய சாஸ்திரிய கருவிகளை மட்டும் நம்ம அந்த சத்தா நமக்குள்ள அல்வேடா அது அப்படின்ற ஒரு ரெக்கார்டிங் வைபர் போன் அதெல்லாம் வந்து எதுக்கு இல்லன்னா அது இருக்கு எஃபெக்ட் இருக்கு. அவன் மருந்தாங்க போரும் இல்லாத சத்தம் ஒண்ணு வராது, பணத்தை கொடுத்து அனுப்பிடுங்க. சரி, எனக்கு ஐ வாஸ் ஷாக்டு. இப்படி என்ன சொல்ல நிதர்சனமா இப்படி பண்றாரு அப்படின்னு. சரி, அப்புறம் நான் அண்ணன் இப்படி அவன் வாசிட்டு போனேன். எங்க வாசிக்க சொல்லுவாய், பாட்டு காட்டினேன் பாடி காட்டினேன், இது எங்க நோக்குவேன் நாங்க பண்ண முடியாது வேண்டாம். சரி, அப்படி ஒரு விஷயம் அந்த காலத்தே அப்படி இருந்தவாங்க. அப்ப மெலடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்புறம் வந்து விஸ்வநாதன் எல்லாத்தையும் கொஞ்சம் கந்து கட்டி உணர்ச்சிக்கு தான் அவருக்கு வந்து சுந்தரராஜன் கிடைச்சாரு, ஜானகி கிடைச்சா, சுசீலா கிடைச்சா. அது வேணும் பாடுறதுக்கான சரியான ஆட்கள் இருந்தாங்க. இப்படி டிஎம்எஸ் பாடுறத வந்து எல்லா வார்த்தை வந்து ஒரு நாள் போகட்டும், அது ரிதமுக்கிலே இருக்காது, ஃபுல் ரிதமில் இருக்கணும்னா பாடுற வார்த்தைகளை பிளேஸ்மெண்ட் பண்ணி அந்த ஃபுல் உணர்ச்சியில கொண்டு வரும். அவர் அசாத்தியமாக அதுல. அதே மாதிரிதான் பிபிஎஸ் சொல்லவே வேணாம், பெரிய மாணவர், அழகுக்கு பேர் பண்ணுவாராம் பிபி சீனிவாசன். அப்புறம் மற்றவெல்லாம் இருக்கா சொல்றேன். சுஜிலா ஜானி இருக்கிற பீரியடு தான் இந்த இசையில வந்து அழகுக்கு இன்னும் பாடி நம்ம பார்த்து திறமைக்குன்னு வேணும். அவளுக்கு வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. ஒரு 10 வாட்டி பாடினா வரலைன்னா 11 வாட்டி பர்ஃபெக்டா பாடும். சரி, அப்படி அந்த மரபுல வந்து நான் ராஜா அந்த மரபுல வந்தான் தான் நான் என்கிட்ட வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால அந்த காதுல எல்லாம் தெரியும். மிருதங்கம் நன்னா இருந்தா பர்ஃபெக்டா, மிருதம் வாசிக்கிறது, வயலின் அங்கே சிங் ஆகிறதா, பியானோ சிங் ஆகிறதா, கீபோர்டு சிங் ஆகிறதா, அந்த ட்ரம் சிங் ஆகிறதா, எல்லாம் அத்தனையும் ஒரே சமயத்துல 100 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போடுறதையும் இந்த 99வது இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன செய்யறதுன்னு கரெக்டா தெரியும். அமேசிங். அது ரஹ்மான் ஒரு ஆப்போசிட். அவர் பண்ண யூ ட்ரை டு கெட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் தி ஆர்டிஸ்ட், தென் ஹி வில் வொர்க் ஆன் இட். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து அது சிரமமான வேலையாகும். அதுல என்ன ஆகுறது, எனக்கு அந்த புதுசா புதுமை விரும்புறவாள்கிட்ட வந்து அது ரொம்ப ஈஸி. பாடக்கார சிரமப்படுறது இல்லை, காசு செலவா, அது கொஞ்சம் பாடிட்டு போனா போறோம். அதெல்லாம் அது நான் கம்ப்யூட்டர் வந்து அதெல்லாம் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருந்தது. இன்னைக்கு 99% ஆஃப் த both classical musicians and film musicians use the computer. கம்ப்யூட்டர் இது மகாகுரு இன்னைக்கு. என் பையனும் இருக்கான், என்னோட 2வது பையன் ராமநாதன், அவரும் பண்ணிருக்கான். ஜிங்களுக்கு படம் பண்ணா, 2-3 படம் பண்ணியாச்சு, ரிலீஸ் ஆகலை, சீரியல்ஸ் பண்றேன்னு சொல்றான். ஒரு பாட்டு கூட எனக்கு போட்டு கேட்க வைக்கல. அப்ப அவங்களுக்கு புரியாது, அடுத்த தலைமுறைக்கு போடுறேன் பண்ண. எனக்கு அந்த உங்கள்கிட்ட இப்படி சொல்ல முடியாது, நீங்க தொடர்ந்து நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். வளர்ந்து வரட்டு தானா வரான். அது சொல்றேன். சினிமாவில் நான் உண்மை பண்றது, இளையராஜாவுக்கு 15 வருஷம் பையனையும் வாசிச்சிருக்கான். அப்புறம் தான் சாக்ஸோன் வாசிக்கிறேன், கச்சேரி நிறைய நடக்கிற சாக்ஸோன் வாசிக்கலாம். கதிரி இருக்கான சிஷியன். ஆமா, உங்களுடைய இன்னொரு சிஷியன் அவன்கிட்ட விட்டேன். எதுக்கு சொன்னா அவளுக்கு they know their depth and they know the level அந்த ஒரு எந்த ஒரு லெவல்ல போயிட்டு இருக்கோம் தெரியாது. நீ நான் சொல்றேன், நீ அதை தாண்டுங்கிறேன். சரி, நீ பண்ணலன்னா உன்னை அடுத்த தலைமுறை நான் பண்ணுவேன். உங்களுடைய குருவை
பத்தி நிறைய இடங்கள்ல பேச்சு வந்தது. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுங்களா? அவர் யாரு, எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட நீங்க கத்துண்டது எல்லாமே கொஞ்சம் சொல்லிடுங்களா? எங்க செம்பை வைத்தியநாத பேரு செம்பை வைத்தியநாத பாகவதர். செம்பைங்கிற இந்த 108 கிராமங்கள்ல 96 கிராமங்கள்ல பாலக்காட்டு ஜில்லால ஒரு கிராமம் அது. அவன் வந்து இங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்தவன். சோழியாள்னு சொல்லுவா, பிராமணவா, வெரி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், ரொம்ப மடியான குடும்பம். அவரு கொள்ளு தாத்தா வந்து சக்கரத்தானன் சுப்பையர்னு மகா தியாகராஜ சுவாமியோட காண்டமரி சமகாலியில அவருடைய சிஷ்யன் தான் இந்த ஷட்கால கோவிந்த மாறாருன்னு எந்தரோ மகானுபாலுக்கு தியாகராஜ சுவாமி பண்ணதுக்கு அவர் காரணம் சொல்லுவா. அந்த ஷட்கால கோவிந்த மாறார் வந்து எங்க அவர் தாத்தாவுடைய சிஷ்யன். அவர் வந்து அவருடைய பிள்ளைக்கு பிள்ளை இந்த அனந்த பாகவதர், அவர் தான் எங்க வாத்தியாருக்கு தாத்தா. அவர் வைத்தியநாதர் சுப்பிரமணிய பாகவதர், அவர் அண்ணா, வைத்தியநாதர் அண்ணா, தம்பி. இவர் வந்து 7 வயசுல இருந்து 9 வயசு வரை உங்க காலிக்கட் பக்கத்துல ஒரு லோகனார்காக ஒரு கிராமத்து ஒரு வில்லேஜ்ல அந்த ராஜாவுடைய சின்ன ராஜா என்ன சொல்ல நாடு வாழிகள் சொல்லுவாங்க, அவன் அதை சொல்லி தரதை இங்க ஒரு நாளைக்கு ஒரு கீர்த்தனம் அப்படி பாடம் வச்சு 7 வயசுல 9 வயசுக்குள்ள 600-700 கீர்த்தனங்களை சொல்லி வச்சார். இன்னைக்கு கம்ப்யூட்டர்லாம் நடக்க முடியாத காரியம் அது. சரி, ராகம், கீர்த்தனம், நிரவல், ஸ்வரம், என்ன அப்படி தேவாரம், திருப்புகழ், திருவாஜகம், திருப்பாவை, அந்த மாதிரி என்னென்ன வரிசை உண்டோ அது அத்தனையும், நந்தனா சரித்திரம், என்ன அது தமிழ் தெலுங்கு பதங்கள், தமிழ் பதம் தெலுங்கு பதம், என்ன ராகந்தான பல்லவி, அடுதாள வர்ணங்கள், இது பதவர்ணங்கள் சாகித்யத்தோட சரி அத்தனையும் கத்துண்டாச்சு. 9 வயது முடிஞ்ச வருஷத்துல அவருடைய அருளை பாருங்க. ஒரு சுவாமியார் இவர் இந்த 2 வருஷம் கோயில இருந்து இவர் பண்றது பாருங்க. அப்பா ஆலமரத்தை அடியில் உட்காருவார், பல்லவியை சொல்லி தருவார், உட்காருவார், இது பாடம் பண்ணி போய் பாடி காட்டணும். பர்ஃபெக்டானா அடுத்தது அனுபவிக்கிறது. அப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஆனா அந்த பாட்டு ஃபுல் ஆயிடும். வீட்டுக்கு போன உடனே தம்பிக்கு சொல்லி வைக்கணும். இவர் பேலஸுக்கு போயிடுவார், தம்பிக்கு சொல்லி வச்சு மத்தியானம் வந்தப்புறம் 1:30 மணி 2 மணி வந்தப்புறம் குழந்தையோட சாப்பிடுவார். அவர் போயிட்டு பேலஸுக்கு போயிடுவார். இவர் தம்பிக்கு சொல்லி வைக்கணும். ராத்திரி வரதான் கேட்பார். 2 பேரும் ஒரே மாதிரி பாடுற மாதிரி அதுபடி. ஆனா 2 வருஷம் அப்படி அத்தனை மேடையில் ஏறதுக்கு தயாராகிடுச்சு. சரி, என்ன அமேசிங் ஹிஸ்டரி ஆகாது நடக்கா நமக்கு. ஐ கேனாட் இமேஜின் அப்படி நடக்க முடியும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணிட்டு அவர் ஒரு சுவாமிஜி இருந்தாரு, பார்த்துட்டு இருந்தாப்போ நீ 40 வருஷம் நான் நாளையிலேருந்து ஊருக்கு போறோம், எல்லாம் பாட்டுலாம் படிச்சாச்சு. 9 வயதுல இனிமே கிடையாது. என்ன அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன் நீ இந்த மாதிரி தயார் பார்த்தேன். உலகத்தில் நடக்காத காரியமாக உனக்கு அம்பாளோட பரிபூர்ண கிருபை இருக்கு. நான் தான் பாருனோடு லலிதா சஹஸ்ரநாமத்தையும் அது இது என்ன சொல்லுவாங்க ஸ்ரீ வித்யா மந்திரத்தை உபதேசம் கையில கொடுத்தாரு. சரி, அந்த எங்கிட்ட அந்த உங்களை உருவாக்கினதுல உங்க குருநாதருடைய பங்கு என்ன? என் கூட இருந்தார். அதாவது இப்போ பாருங்களேன், மட்ராஸுக்கு வந்தோடனே வேலை போய் நான் முடியல. 10 வருஷம் வேலைக்கு போனேன். சரி, கச்சேரி வாசின்னு தான் இருந்தேன். அவரும் அவர் வந்து 1950 திரும்ப பாட ஆரம்பிச்சார். சரி, நான் தான் வாசிந்தேன். துவாரமங்கல சுவாமி வாசிப்பேன், பாலச்சந்திர வாசி, ஆல் டிஃபிகல்ட் மியூசிஷியன்ஸ் ஐ வாஸ். நான் சிரமப்பட்டு சேலஞ்சிங்கா இருக்கிற, அதாவது என்ன சொல்லுவாங்க சேலஞ்சுக்கு தமிழ்ல சவாலான ஒரு சவால் இருக்கிற எல்லா விஷயமோடு தான் நான் இது பண்ணியிருக்கேன், வாசிச்சிருக்கேன், வெற்றிகரமாக சொல்லாமே. சரி, அப்ப அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியை போறதையும் கேட்பார், என்ன பண்ணாங்க. அந்த எங்கிட்ட வந்து பையனை மாதிரி வச்சுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பையன் கிடையாது. ஒரு உரிமையோட கேட்டு பிடித்தரும். நம்முடைய இசை வெளிநாடுகளுக்கு போறது, அப்ப அதுக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப இங்க தமிழ்நாட்டிலயோ இல்ல இங்க வந்து இசை பத்தி பேசுறப்ப இந்த கிருத்திகள்லாம் வந்து வேற மொழியில இருக்கு, தமிழ்ல இல்ல அப்படிங்கறத பத்தின ஒரு கேள்வி வருது. நீங்க வசிச்சது பிறந்து வளர்ந்தது கேரளா. ஆமா, அங்க இருக்கிற மொழி வேற. நீங்க பாடுற கிருதிகள் வந்து எல்லா மொழிகளும் கலந்தது. இந்த மொழிக்கும் இசைக்குமான உறவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. மொழிக்கு இசை என்ன இருக்கு? உண்மை கிடையாது. மொழிக்கு அப்பாற்பட்டது இசை, ஆனா இசைக்கு உட்பட்டது மொழி. அதாவது மொழியெல்லாம் கீழே இருக்கு, இசைங்கிறதுக்கு மேல இருக்கு. இசைக்கு உட்பட்டுதான் மொழி. மொழி வந்து நீங்க எப்படி ஒண்ணும் இசை இல்லாம பேச முடியுமா? இத்தனை நாள் பேசுவேன். சப்ஜெக்ட் வேணுமே ஏதாவது. அதுக்காக ருச்சிக்கு ஏற்படுறதுக்காக வெறும் உப்பு சர்க்கரையை வச்சுக்கூட அந்த ரோல் தான் இசைக்கு இருந்தா கூட அது தவிர்க்க முடியாத ஒரு இணைப்பு. அது வந்து வேணும்னே ஒரு மொழிய வந்து
விளக்கி வச்சுட்டு பாடுறதும் நியாயமா? அதாவது அநியாயம் கேளுங்க. அதுக்கு ஒரு குருநாதர் ஒரு இது இருக்கு. 928 தான் கிராண்ட் போன் 24 இருந்து கிராம் போன் ரெக்கார்ட்ஸ் வந்தது. 75 கிராம் போன் ரெக்கார்ட்ஸ் கொடுத்தாரு குருநாதர். அதுல 40க்கு மேலே தமிழகம். முதல் ரெக்கார்டு கிராம் போன் கொண்டது வந்தது ராமலிங்க அடிகளார் திருவருட்பா. ஒருமையோடு நினைத்து திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலாமா. என்ன அழகா அப்படி அட்டிச்சு ஸ்பீச் பண்ற மாதிரியா பாட்டை பாடிருக்காரு. அந்த மாதிரி நிறைய நந்தனா சரித்திரத்துல ஒரு 15-20 பாட்டு பாடியிருக்காரு தமிழ்ல. நிறைய பாடியிருக்காரு தமிழ்ல. நிறைய மாரிமுத்தா பிள்ளை பாட்டு பாடியிருக்காரு. நிறைய பாடியிருக்காரு. ஸோ மொழிக்கு இது கிடையாது. தமிழிசை ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு நம்ம கர்நாடக வித்வான்கள்லாம் அங்கே போகல. தமிழ் மட்டும்தான் பாடணும். அப்போ அது முடியாது, நம்ம இதில் பாட முடியாது. எங்கள் வாத்தியார் தான் போய் பாடினேன். 12 வருஷம் எங்கள் வாத்தியார் வருஷம் பாடினேன். அப்புறம் எல்லாரும் போனா அவர் வேலைக்கு வெளில வந்து விட்டார். தமிழிசைக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வாத்தியார். ஆனா கொஞ்சம் இந்த கேரளா மலையாளம் கலந்த தமிழ் தான் அவர் பேசி உச்சாரம் பண்ண பாடுறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்க பேசுற மாதிரி தான், நான் பேசுற மாதிரி தான் இருக்கும். அது அது என்னைக்கு அந்த காலத்திலே சொல்லுவான், வாணினிலேருந்தே சொல்லுவான், எந்தெந்த இதுல சூழ்நிலையில இருக்காளோ அங்க அதனுடைய இன்ஃபுளுன்ஸ் அந்த உன்னோட பேச்சில் இருக்கணும். அது இருந்துதான் ஆகும். எத்தனை இது இருந்தாலும் காலம் மதுராசில பேசி தமிழ் பேசுறவங்க வந்து மதுரையில பேசினா மதுரை தமிழை தான் எடுத்துப்பாவா, சென்னை தமிழை தான் எடுத்துப்பா. அது கணக்கு. இப்போ நான் சொல்றேன், தமிழ் பற்றுங்கிறது ஒண்ணும் என்ன, தமிழ் தான் இருக்கணுங்கிறது வேற. ஆனா தமிழ்ல இல்லாம இருக்கேங்கிறது அது அதங்கம் தானே. நான் நிறைய கிருதிகள் பண்ணிருக்கேன். நிறைய எனக்கு எண்ணிக்கை கிடையாது. 2 வர்ணங்கள் பண்ணேன். டான்ஸுக்காக 2 வர்ணங்கள் ரொம்ப அழகாகவே நிறைய தனஞ்சன் ஒண்ணு பிள்ளையார் மேல தமிழ் வர்ணங்கள் இருக்கலை அந்த சமயத்துல. அப்புறம் யாராவது தேடி எடுத்த 2 வந்திருக்கு பண்ணினேன். ரொம்ப அழகா தனஞ்சயன் அவர் வந்து என்னோட கச்சேரி கட்டுற நம்ம பிள்ளையார் பெசன்ட் நகர் பிள்ளையார் கோயில் தான் பாடினேன். ஒரு வருஷம் அந்த முதல் லைன் வந்து அவர் வரவே இல்லை. சரி விட்டுட்டேன். நாளைக்கு கச்சேரின்னு அன்னைக்கு அந்த வந்து பாட்டு வர்ணம் வந்து நிக்கிறது மனசுல. பிள்ளையார் தானே சொல்லி வச்சிருக்காரு. தேவைக்கு இருக்கப்ப இன்னொரு தமிழ் வர்ணம் மூகாம்பிகை பேர்ல நவராஜமா அந்த மாதிரி பண்ணேன். எதுக்கு சொல்றேன்னா, இந்த தமிழுடைய உணர்ச்சி இருக்க நம்ம தாய்மொழியில என்ன கேரளத்தில் இருந்தாலும் லண்டன்ல பிறந்தாலும் தாய்மொழிங்கிற அளவுல வந்து தமிழ் நமக்கு உயிராக்குவது அது நிச்சயமா இருக்கணும். அதுல ஒரு கச்சேரியா எந்த கச்சேரியானாலும் 2 தமிழ் பாடல்கள் இருந்தே ஆகணும். மெயினா பாடுறது. நேத்தி கூட கச்சேரி பண்ணேன். அது சிவன்வாழ் பாட்டு தான் பண்ணேன். பார்வதி நாகனே சரணம் பாடினேன். அது அவசியம். ஆனா மற்ற பாடல் பாடக்கூடாதுன்னு சொல்றதுல இல்லையா, அது அது வேணாமே. அவளும் பண்ணிருக்கலாம். எதுன்னு நினைச்சு பண்ணா அவளுக்கு தெரியாத மொழியில பாடினான். தியாகராஜர் சுவாமிகள் திருவாரூர்ல இருந்தார். தெலுங்கு தான் வீட்டுல பேசுவான். தெலுங்குல பாடினார். அது குறைய இல்லையே. நமக்கு அப்படி வேணா அந்த கிருதிகளை தமிழாக்கம் பண்ணி பாடலாம். அப்படி பண்ணிருக்கேன் நிறைய. ஆனாலும் நீங்க சொல்றது அந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. இசைங்கிறது வந்து மொழியெல்லாம் தாண்டினது. அதனாலதான் உலகம் முழுக்க அதால எடுத்துக்கொண்டு போக முடியும். என்னுடைய சிஷ்யர்கள் எல்லாரும் எல்லா மொழியிலையும் பாடல் சொல்லி வைப்பேன் நான். பங்காளி, குஜராத்தி, ரவீந்திர சங்கீத் கத்துக்கிறேன், இந்துஸ்தானி இல்ல அது புரியுது. இல்ல நான் வந்து ஓரளவுக்கு மியூசிஷியன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது நீங்க ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு பர்சன் தான். அது சினிமா பாடல்களை பத்தி உங்களுடைய அபிப்பிராயங்கள்? ஒரு பாட்டு ஒழுங்கா அது வந்துருந்தா உழுக்கும். இவன் ஆறானும் ஆறு கிடையாது. யாரு கேட்டாலும் சரி உடம்பு உலுக்கிடும். அது அப்படி உழுக்கிற மாதிரி பாடுறதுக்கு இன்னைக்கு கர்நாடக சங்கீதத்துல நிறைய பேர் அதுக்கு சிரமப்படணும்னு நான் சொல்றேன். விஷால நீ பாடும்போது அவளுக்காக பாடாது, கேட்கறவங்க பாடு, உனக்காக பாடு, உனக்காக பாடி உன்னோட உடம்பு உழுக்கணும், அப்ப அவளுக்கு உழுக்கும் இல்லையா? இல்ல இந்த மியூசிக் சீசன்ல இப்படி உங்களோட விஸ்தாரமா உங்களுடைய லைஃப், உங்களுடைய மியூசிக், அதோடைய நுணுக்கங்கள் இன்னும் நிறைய பேசிட்டே இருக்கலாம். நமக்கு இருக்கிற நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட இதை பத்தி பேசினதுக்கு. வாழ்த்துக்கள். உங்களுடைய நீங்க விருது பெற்றதுக்கும் உங்களுடைய சாதனைகளுக்கு நாங்க எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்து கொடுக்கிறோம். பெற்றதுக்கும் பெறப்போவதற்கும் இது தொடர்ந்து நிறைய பெறுவதற்கும் எங்களுடைய ராஜபாட்டை நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த ராஜபாட்டை நிகழ்ச்சியில யார வேணா பிரபலமான சேமேதைகள், நடிகர்கள், நடிகைகள், அத்தனை மேதைகள் அத்தனை பேரும் இருக்கும்போது என்னையும் இந்த ஒரு நிகழ்ச்சியில என்ன கலந்துக்க சொல்லி
என்னை பேச வச்சதுக்கு, என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவா காட்டினதுக்கு நான் பெருமைப்படுகிறேன். நான் நன்றி சொல்கிறேன். மிக்க நன்றி. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்.